காங்கிரஸ் திமுக கூட்டணி சுயநலமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்திருக்கிறார். அத்துடன் இந்த கூட்டணி குடும்ப ஆட்சியின் அரியணைக்காக சேர்ந்தது என்றும் பிரதமர் சாடியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் பலத்தை அதிகரிக்கும் நோக்கில் அக்கட்சி தற்பொழுதே களத்தில் இறங்கி அதற்கான பணிகளில் துரிதமாக செயல்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாடாளுமன்ற தொகுதி வாரியாக வாக்குச்சாவடி அளவிலான நிர்வாகிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி வருகிறார். இதன்படி தமிழகத்தில் வடசென்னை, மத்திய சென்னை, திருவள்ளூர், மதுரை, திருச்சி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மட்டத்திலான நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி மூலம் பிரதமர் கலந்துரையாடினார். இதில் திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பாஜகவினர் பங்கேற்றனர். மத்திய சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் ஏராளமானோர் பங்கேற்றனர். அவர்களிடம் கலந்துரையாடிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் கட்சி அமைத்துள்ள கூட்டணி மக்கள் நலனை அறவே மறந்த கூட்டணி என்று குற்றம் சாட்டினார். ராஜீவ்காந்தி கொலை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட ஜெயின் கமிஷனின் அறிக்கையின் பொழுது மோதிக்கொண்ட காங்கிரசும் திமுகவும் தற்பொழுது கூட்டணி அமைத்துக் கொண்டது சுயநலமானது என கூறினார். This so-called Grand Alliance are a club of rich dynasties. They are only to promise family rule. People can see through their opportunism and will never accept such an incoherent coalition. India wants democracy. The alliance wants dynasty. India wants growth for all. The alliance wants growth for only their families. காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதற்காகவே தெலுங்கு தேசம் என்ற கட்சியை மறைந்த ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் என்.டி. ராமாராவ் ஆரம்பித்ததாக சுட்டிக்காட்டினார். ஆனால் அந்த கட்சியின் தற்போதைய தலைவரும் முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் கட்சியுடன் கைகோர்த்துள்ளது முரண் என்று பிரதமர் சாடினார். மேலும் தமிழகத்தில் எம்ஜிஆர் ஆட்சியை கலைத்ததும் காங்கிரஸ் கட்சியேதான் எனவும் குறிப்பிட்டு பேசினார். Even the great MGR, the stalwart who worked for the poor and downtrodden, was targeted. In 1980, his elected government was dismissed. He had the support of the assembly, the house of the people, but Congress had the Raj Bhavan, house of the governor. Fresh elections were called and MGR won. காங்கிரஸ் கொண்டு வந்த அவசர நிலை பிரகடனத்தின் பொழுது பாதிக்கப்பட்ட தலைவர்கள் எல்லாம் தற்பொழுது அந்த கட்சியுடன் இணைந்துள்ளது வேடிக்கையானது எனவும் விமர்சித்தார். சவால்கள் நிறைந்திருந்தாலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி அளவிலும் அதிக வாக்குகள் பெறும் கட்சியாக இருந்தால் பாஜகவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று தனது கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் மோடி ஊக்கமளித்தார். பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்மொழிந்ததற்கு கூட்டணி கட்சியில் உள்ள எந்த தலைவரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மஸ்தான் இல்ல திருமண விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், நாட்டில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்மொழிந்ததாக தெரிவித்தார். ராகுல் காந்தியை வேண்டாம் என்று கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த எந்த தலைவரும் கூறவில்லை என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். மாற்றம் வேண்டும் என்று சொல்லுகிற போது யார் உடனடியாக ஒரு மாற்றத்தை இந்தியாவிற்கு ஏற்படுத்த வேண்டும், ராகுலே வருக, நிலையான ஆட்சி பெறுக, ஒரு நல்ல ஆட்சியை தருக என்று நான் சொல்றேன். என்ன தவறு சொல்லலாமா கேட்கிறார்கள். நாங்கள் சொல்லாமல் யார் சொல்லுவது? யாராவது ராகுல் காந்தியை மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிந்தது தவறு என்று யாராவது சொன்னார்களா? ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில சங்கடங்கள்,
அதையெல்லாம் சரி செய்து கொண்டு பின்னால் முடிவு செய்யலாம் என்று அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் கருதுகிறார்கள். பேனர் விவகாரத்தில் ஆளவே முடியாத கட்சிகள் ஆளும் கட்சியுடன் சேர்ந்து திமுகவையும் விமர்சிப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலேயே பாஜக வாசனை இருக்கக்கூடாது என்ற நிலையை ஏற்படுத்துவோம் எனவும் ஸ்டாலின் சூளுரைத்தார். தமிழ்நாட்டிலே தலை தூக்க விடாமல் பிஜேபியை அடியோடு விரட்டி கொண்டிருக்கிறோமோ அதுபோல் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவிலேயே பிஜேபி என்ற அந்த வாசனையை இருக்கக்கூடாது என்ற நிலையை ஏற்படுத்துவதற்கு. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகத்தில் பாஜக இனிதான் விஸ்வரூபம் எடுக்கும் என்று கூறினார். தமிழகத்துல ஒரு பாஜக ஒழிச்சிட்டாராம், இனிமே மற்ற இடத்துல ஒழிக்க போறாராம். முடியாது ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்துல இனிமேதான் பாஜக விஸ்வரூபம் எடுக்க போகிறது. நீங்களா நாங்களான்னு பார்த்துவிடத்தான் நாங்கள் போகிறோம். சும்மா ஏதோ எங்களை ஒழிச்சிட்டோம், மற்ற தமிழ்நாட்டிலே உங்களால யாரையுமே எதிர்கொள்ள முடியாது. இதுல அகில இந்தியால எப்படி எதிர்கொள்வீர்கள்? அகில இந்தியால கூட்டணி கட்சி அத்தனையும் ஸ்டாலின் முன்மொழிந்ததை, ராகுலை முன்மொழிந்ததை ஏற்றுக்கொள்ளாமல் எல்லாரும் பின்வாங்கி விட்டார்கள். ராகுல் காந்தியை பிரதமராக்கும் திட்டம் நிச்சயம் தோல்வியை தழுவும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். பிரதமர் மோடியை சாடிஸ்ட் பிரதமர் என குறிப்பிட்ட திமுக தலைவர் ஸ்டாலினை சாடஸ்ட் ஸ்டாலின் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை விமர்சித்திருக்கிறார். பிரதமர் மோடி குறித்து ஸ்டாலின் கூறியதையும் ஸ்டாலின் குறித்து தமிழிசை கூறிய விமர்சனத்தையும் தற்போது பார்க்கலாம். பிஜேபி கட்சியினுடைய தலைவர் மோடி அல்ல, பிரதமராக இருக்கக்கூடிய மோடி சொல்கிறேன், சாடிஸ்ட் தான் சாடிஸ்ட் தான் சாடிஸ்ட் தான் என்றுதான் ஒரு முறை அல்ல பல முறை சொல்லுவேன். வருத்தம் தெரிவிக்கல ஒரு பொய்யை திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார். சும்மா பொய் பிரச்சனை. சாடிஸ்ட் பிரதமர் என்பது சொன்னதில் அவர் அப்படியே நிக்கிறாராம். நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம், மக்கள் அப்படி நினைக்கவில்லை. லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த சாடிஸ்ட் மனப்பான்மை கொண்ட சோனியா காந்தியை மேடையில் வைத்துக் கொண்டு பிரதமரை சாடிஸ்ட் பிரதமர் என்று சொல்கிறார். சாடிஸ்ட் ஸ்டாலின் ஏனென்றால் சாடிஸ்ட் மோடி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் இனிமேல் சாடஸ்ட் ஸ்டாலின் என்று அழைக்கப்படுவார். ரஜினி கமலால் அதிமுகவின் வாக்கு வங்கியை பிரிக்க முடியாது என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கடல் தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மாரத்தான் போட்டி சென்னை ராயபுரத்தில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் ஜெயக்குமார் பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிளாஸ்டிக்கை ஒழிப்பதில் அரசு உறுதியாக உள்ளதாகவும் இதற்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டுமெனவும் கூறினார். கஜா புயலுக்கு வராத மோடி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் வருவது தொடர்பான கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் தமிழிசைதான் பதிலளிக்க வேண்டுமெனவும் அவர் தெரிவித்தார். நடிகர் ரஜினி, கமல்ஹாசனால் அதிமுகவின் வாக்கு வங்கியை பிரிக்க முடியாது எனவும் அவர்களை பற்றி திமுகவும் மற்ற கட்சிகளும் தான் கவலைப்பட வேண்டுமெனவும் அவர் தெரிவித்தார். கஜா புயல் நிவாரணத்திற்காக வழங்கப்பட்ட தொகையில் வங்கியில் ஏற்கனவே உள்ள அபராத தொகையை பிடித்தம் செய்வது ஏற்க முடியாதது என்றும் அரசின் சார்பில் வங்கிகளுக்கு கடிதம் எழுதப்படும் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். கணினியை உளவு பார்க்க மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பது மருத்துவர் வைத்துள்ள கத்தி போன்று இருக்க வேண்டும் என்றும் கொலைகாரன் கையில் வைத்திருக்கும் கத்தியைப் போல இருக்கக்கூடாது என்றும் ஜெயக்குமார் வலியுறுத்தினார். ரஜினி சகோதரர் அவர் டிவி ஆரம்பிக்கிறார், நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவரை பத்தி கவலைப்பட வேண்டியது திமுகவும் மற்ற கட்சி தான். கமல்ஹாசன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நின்னா யாருடைய ஓட்டு பிரிப்பார்னா திமுகவோ இல்லைன்னா மற்ற ஓட்டுகள் தான் பிரிப்பாரு. எங்க ஓட்டுகளை கை பிரியிறது அவசியமே இருக்காது. சென்னையிலிருந்து சபரிமலைக்கு பயணம் மேற்கொண்ட பெண்களின் மீது போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்த முயற்சித்ததால் காவல்துறையினரால் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் அனைத்து வயது பெண்களும் செல்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. எனினும் போராட்டங்கள் காரணமாக 10 வயது முதல் 50 வயதுடைய பெண்கள் யாரும் கோவிலுக்குள் செல்ல முடியவில்லை. இந்நிலையில் சென்னையைச் சேர்ந்த மனிதி என்ற அமைப்பைச் சேர்ந்த 11 பெண்கள் சபரிமலைக்கு புறப்பட்டனர். சென்னை பெண்கள் கோட்டயம் ரயில் நிலையத்தில் இறங்கிய போதே பக்தர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். இருப்பினும் போராட்டத்தை தாண்டி 11 பெண்களும் பம்பை சென்றடைந்தனர். ஆனால் அங்கு கூடிய பக்தர்கள் பெண்களை ஐயப்பன் கோவிலுக்குள் விடமாட்டோம் என கூறி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சபரிமலைக்கு கண்டிப்பாக செல்வோம் என கூறி பெண்களும் போராட்டம் நடத்தினர். இது
asking the food. This is not our duty to get food, they are saying. So okay, let me go and we will get that. No, they won't allow you to get, they are saying like that. They are they make this is a practice to make us scared to get out of the place. Not only food, for water also we have to wait for so many times. To go for the restroom also we have to wait, ask them so many times, 10 to 15 times, then only they are allowing for the restroom. போராட்டம் காரணமாக மற்ற பக்தர்கள் சன்னிதானம் செல்ல முடியாமல் தடை ஏற்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக நிலக்கல்லில் இருந்து பம்பைக்கு செல்லும் அரசு பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. போராட்டங்கள் வலுத்த நிலையில் இரு தரப்பினருடனும் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தை எந்த பலனையும் தரவில்லை. இதனிடையே பெண்கள் மீது தாக்குதல் நடத்த போராட்டக்காரர்கள் முயன்றதுடன் அவர்களை விரட்டி அடித்தனர். போராட்டக்காரர்கள் விரட்டியதில் போலீசாரும் பயந்து ஓடினர். அதனைத் தொடர்ந்து 11 பெண்களும் பம்பை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து மதுரைக்கு பேருந்து மூலம் போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டனர். Safely, we will talk to them and ask them whether what is their opinion, whether they want to go again, and what we have to do, and we will ensure their security and safety and security for all the pilgrims. இதனிடையே சபரிமலையை கேரள உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டுள்ள நீதிமன்ற மேற்பார்வை குழு கண்காணித்து வருகிறது என்றும் இந்த விவகாரத்தில் அந்த குழுதான் முடிவெடுக்க முடியும் என்றும் கேரள தேவசம் அமைச்சர் கடகம்பள்ளி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள உயர்நீதிமன்ற மேற்பார்வை குழு அடிப்படை வசதிகள் போன்றவற்றிற்குத்தான் தாங்கள் பொறுப்பு என்று விளக்கம் அளித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் பெண்கள் போராட்டம் சம்பந்தமாக தேவசம் போர்டு மற்றும் கேரள அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மேற்பார்வை குழு கூறியுள்ளது. இதனிடையே சபரிமலைக்கு வர முயன்ற பெண்கள் பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ள நக்சல் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என பந்தளம் மன்னர் குடும்ப உறுப்பினர் சசிகுமார வர்மா குற்றம் சாட்டியுள்ளார். கோவில்பட்டியில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவாளர்கள் இடையேயான கைகலப்பால் பரபரப்பு ஏற்பட்டது. விளாத்திக்குளம் அருகே புதூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் கடம்பூர் ராஜு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் தரப்பைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசுவதற்கு அனுமதி கோரப்பட்டது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளரான முன்னாள் எம்எல்ஏ சின்னப்பன் தரப்பினர் மார்க்கண்டேயனை பேச அனுமதிக்க கூடாது என முழக்கமிட்டனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அமைச்சரின் முன்னிலையிலேயே இரண்டு தரப்பினரும் ஒருவருக்கொருவரை தாக்கிக் கொண்டனர். சமாதானம் செய்வதற்காக மேடையில் இருந்து இறங்கிய அமைச்சர் கடம்பூர் ராஜுவிடமும் ஆக்ரோஷமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அவரை பாதுகாவலர்கள் அழைத்து சென்றனர். இதனால் கூட்டம் பாதியிலேயே கைவிடப்பட்டது. ஓபிஎஸ் ஆதரவாளரான மார்க்கண்டேயருக்கும் இபிஎஸ் ஆதரவாளரான சின்னப்பன் தரப்பினருக்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வரும் நிலையில் அமைச்சர் முன்னிலையிலேயே இரண்டு தரப்பினரும் மோதிக்கொண்டது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆருத்ரா தரிசன திருவிழா தமிழகத்தில் உள்ள சிவாலயங்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக திகழும் திருவாதிரை வடமொழியில் ஆருத்ரா என அழைக்கப்படுகிறது. மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று ஆடல் வல்லா நடராஜனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது.
அந்த வகையில் திருவாதிரை திருநாளான இன்று சிவாலயங்களில் ஆருத்ர நிகழ்ச்சி நடைபெற்றது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நடைபெற்ற ஆருத்ர தரிசன விழாவில் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்தனர். 50க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். நடராஜருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று சிவகாமி சுந்தரியுடன் நடனமாடியபடியே நடராஜர் கருவறை சென்றார். இந்த காட்சியை காணவே ஏராளமான பக்தர்கள் குவிந்திருந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் உத்தர கோசமங்கையில் அபூர்வ மரகத கல்லால் ஆன நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. நெல்லையப்பர் கோவிலில் ஆருத்ர தரிசன திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதேபோல குற்றாலநாதர் கோவிலில் நடராஜ பெருமானுக்கு தாண்டவ தீபாராதனை நடைபெற்றது. இதில் தாண்டவ மேளத்துடன் அர்ச்சகர்கள் நடனமாடினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடைபெற்ற ஆருத்ரா தரிசனத்தின் பொழுது தீபமையுடன் நடராஜர் காட்சியளித்தார். கார்த்திகை தீப திருநாளன்று மலை மீது ஏற்றப்பட்ட தீப கொப்பரையில் இருந்து தீபமை கொண்டுவரப்பட்டு சிவகாமி சமேத நடராசருக்கு நெற்றியிலிடப்பட்டது. நெய் காணிக்கை செலுத்திய பக்தர்களுக்கு தீபமை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதேபோல திருவாரூர் தியாகராஜர் கோவில், அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில், ஆரணி கைலாசநாதர் கோவில், பழனி பெரியநாயகியம்மன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள வைத்தியநாத சுவாமி கோவில் உள்ளிட்ட பல கோவில்களில் ஆருத்ர தரிசனம் கோலாகலமாக நடைபெற்றது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் தலை மற்றும் மார்பு பகுதியில் குண்டு பாய்ந்து உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. தூத்துக்குடியில் இயங்கி வந்த ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் தீவிர போராட்டம் நடத்தினர். போராட்டத்தின் 100வது நாளான மே 22ஆம் தேதியன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி நடைபெற்ற பேரணி வன்முறையில் முடிந்தது. இதில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் போராட்டத்தில் கலந்து கொண்ட 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் அவர்களின் உடற்கூறு ஆய்வறிக்கையை தனியார் செய்தி நிறுவனமான ராய்ட்டர்ஸ் வெளியிட்டுள்ளது. அதில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 13 பேரில் 12 பேருக்கு தலை அல்லது மார்பு பகுதியில் குண்டு பாய்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்தவர்களில் பாதி பேர் பின்பக்கமிருந்து சுடப்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போராட்டத்தில் உயிரிழந்தவர்களில் மிக குறைந்த வயது கொண்ட பள்ளி மாணவியான ஸ்னோலினின் பின் மண்டையில் துளைத்த குண்டு வாய் வழியாக வெளியேறியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்னோலினின் கழுத்தின் பின்புறம் குண்டு பாய்ந்ததில் ஏற்பட்ட வலியால் அவர் உயிர் பிரிந்ததாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் 40 வயதான ஜான்சியின் காதிலும் 34 வயதான மணிரஞ்சனின் நெற்றியிலும் குண்டு பாய்ந்துள்ளதும் அறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதில் ஜான்சி தனது வீட்டிற்கு அருகிலேயே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஸ்னோலினின் தாயார் பிரேத பரிசோதனை தொடர்பான எந்த அறிக்கையும் தாங்கள் பெறவில்லை எனவும் நடைப்பிணமாக தூத்துக்குடியில் வாழ்ந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்தார். பிரேத பரிசோதனை அறிக்கையில் வெளியாகியுள்ள தகவல் மனித உரிமை ஆர்வலர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இடுப்புக்கு கீழ்ப்பகுதியிலேயே சுட வேண்டும் என்ற விதி பின்பற்றப்படவில்லை என்றும் இதில் தொடர்புடைய காவலர்கள் ஒருவர் கூட இதுவரை கைது செய்யப்படாதது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது என்றும் அவர்கள் கவலை தெரிவித்தனர். பிரேத பரிசோதனை அறிக்கை பற்றி தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் விளக்கமளிக்க மறுத்துவிட்டனர். உயிரிழந்த 13 பேரில் 10 பேரின் குடும்பங்கள் தங்களால் சட்ட ரீதியாக அரசை எதிர்கொள்ள முடியாது என வேதனையுடன் தெரிவித்தனர். துப்பாக்கி சூடு சம்பவம் பற்றி ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் நடத்திய ஆய்வில் போராட்டக்காரர்களை சுடுவதற்கு SLR எனப்படும் செல்ஃப் லோடிங் ரைபிள் ரகத்தைச் சேர்ந்த 3 துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த துப்பாக்கியானது அதிவேகமாக எதிரிகளை நோக்கி சுடும் வல்லமை கொண்டது. மொத்தம் 69 குண்டுகள் சுடப்பட்டதாகவும் அவற்றில் SLR ரக துப்பாக்கிகளில் இருந்து 30 குண்டுகள் வெளியேறியதும் தெரிய வந்தது. இது தவிர .303 மற்றும் .410 துப்பாக்கிகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த கேரளாவைச் சேர்ந்த முன்னாள் காவல் அதிகாரியான ஜேக்கப் உன்னோஸ் .303 மற்றும் .410 துப்பாக்கிகளை உச்சகட்ட வன்முறையின் போதுதான் பயன்படுத்த அனுமதியுள்ளதாக குறிப்பிட்டார்.
கட்டுப்படுத்தக்கூடிய அளவு மக்கள் கூட்டம் கொண்ட போராட்டத்தில் அந்த துப்பாக்கிகளை பயன்படுத்த தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்தார். ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் உயிர் நீத்தவர்களின் உடற்கூராய்வு அறிக்கையின் தகவல்கள் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விவசாய நிலங்கள் வழியாக உயர்மின் கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கோவையில் ரேக்லா வண்டியில் பயணம் செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய நிலங்கள் வழியாக உயர் மின்னழுத்த கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் விவசாயிகள் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விளைநிலத்தின் நடுவே மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டால் முழு நிலமும் வீணாகும் என்பதுடன் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் கூறியுள்ளனர். போராட்டத்தின் 7வது நாளான இன்று கொங்கு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் தனியரசு மற்றும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு ஆகியோர் ரேக்லா வண்டி பந்தயத்தை தொடங்கி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதே முதல்ல மின்கோபுரம் போட்டிருக்காங்க, அந்த விவசாயிகள் நஷ்டம் கொடுத்துருக்காங்களா? மாசம் 5000 ரூபாய் கொடுக்கணும். முதல்ல போட்ட ஆட்களுக்கு இருக்க தவறுக்கு மாசம் 5000 கொடுக்கணும். இந்த லைன் போறதுக்கு வயல்ல போச்சுன்னா 2000 ரூபாய் கொடுக்கணும். இப்ப போற அந்த 500 கேவி 800 கேவி வந்துச்சுன்னா அந்த ரேடியேஷன் அங்க போற விவசாயி கேன்சர் வரும், கருதரிக்க மாட்டார்கள். இது சம்பந்தமாக நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் அது எப்பொழுது துவங்கினாலும் விவசாயிகளுடைய குரலை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்து, ஒத்திவைப்பு தீர்மானமாக கொண்டு வந்து, இதில் அவையிலையும் சட்டமன்ற பேரவையிலையும் எதிர்க்கட்சிகளோடையும் கலந்து பேசி ஆளுங்கட்சியினுடைய முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிற வகையில் இது இன்னும் வலிமையாக சட்டமன்றத்துக்குள்ளேயும் தனியரசு நான் இதை பதிவு செய்வேன், கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருங்கிறதை இதன் மூலமாக சொல்லுகிறேன். இதே கோரிக்கையை வலியுறுத்தி சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த சேஷன் சாவடி பகுதியில் விவசாயிகள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் பங்கேற்க 10 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட தலைவர் பொன்னுசாமியின் தலைமையில் 10 பேர் பங்கேற்ற போதிலும் 100க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று ஈரோடு மாவட்டம் மூலக்கரையில் கடந்த திங்கட்கிழமை முதல் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்காததால் 5 பெண்கள் உட்பட 10 விவசாயிகள் தொடர் உண்ணாவிரதத்தை தொடங்கினர். இந்த நிலையில் 7வது நாளான இன்று இவர்களுக்கு ஆதரவாக 200க்கும் மேற்பட்டோர் போராட்ட களத்தில் இறங்கினர். அப்போது கேரளாவை போன்று விவசாய நிலங்கள் பாதிக்காத வண்ணம் சாலையோரம் தரை வழியாக மின்கம்பிகளை கொண்டு செல்ல வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக முன்னாள் துணை வேந்தரும் தமிழறிஞருமான சுப அறிவாணன் காலமானார். அவரது உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தினர். 77 வயதான கப அறிவாணன் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார். சென்னை அமைந்தக்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டுள்ளது. 500க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ள கப அறிவாணன் 3 முறை தமிழக அரசின் சிறந்த நூல்களுக்கான விருதை பெற்றுள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராகவும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை பேராசிரியராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். கப அரவாணன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள திமுக தலைவர் ஸ்டாலின் நவீன தமிழுக்கு அரவாணன் செய்துள்ள தொண்டு அளப்பரியது என புகழாரம் சூட்டியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோர் அரவாணனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். ஒரு துணைவேந்தர் மறைந்து விட்டார் என்று சொல்வதா, ஒரு தமிழ் இன மீட்பாளர் மறைந்து விட்டார் என்று சொல்வதா, தமிழ் ஆராய்ச்சி உலகம் ஓர் அறிஞனை இழந்து விட்டது என்று சொல்வதா, என்னை பொறுத்த அளவில் எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த என் பேராசிரியர் மறைந்து விட்டார் என்று சொல்வதா, இந்த துயரத்திலிருந்து இதயம் மீழ்வது எளிதல்ல. எந்நேரமும் தமிழ், தமிழன், தமிழ்நாடு, தமிழ் ஈழம் என்கிற சிந்தனைகளிலேயே வாழ்ந்தவர். இதற்காக ஏராளமான நூல்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு மொழியின் மீதும் இனத்தின் மீதும் தமிழ் ஈழத்தின் மீதும் அளவிலாத பற்று கொண்டவராக வாழ்ந்தவர்.
பாமக நிறுவனர் ராமதாஸ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழக பாஜக தலைவர் தமிழிசை உள்ளிட்டோரும் தமிழறிஞர் காப்ப அரவாணன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். அஞ்சலிக்கு பிறகு விருகம்பாக்கம் மின் மயானத்தில் காப்ப அரவாணனின் உடல் திங்கட்கிழமை காலை தகனம் செய்யப்படுகிறது. நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் அருகே வேனும் அரசு பேருந்துகளும் அடுத்தடுத்து மோதிய விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். காரைக்குடியிலிருந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்வதற்காக 15 பேர் கொண்ட குழுவினருடன் வேன் நெல்லை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது வேனுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து மழை காரணமாக நிலை தடுமாறி வேனின் மீது மோதியது. இதனையடுத்து வாகனங்களை சாலையில் நிறுத்திவிட்டு இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது நாகர்கோவில் நோக்கி வந்து கொண்டிருந்த மற்றொரு அரசு பேருந்து நின்று கொண்டிருந்த பேருந்தின் மீது மோதியது. 3 வாகனங்களும் அடுத்தடுத்து மோதியதால் பேருந்தின் பின்புறத்தில் அமர்ந்திருந்த 4 பேர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சாலையோர பள்ளத்தில் வேன் கவிழ்ந்ததில் 18 பேர் படுகாயமடைந்தனர். படுகாயங்களுடன் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களில் மேலும் 2 இறந்ததால் உயிரிழப்பு 6 அதிகரித்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே கார் மீது லாரி மோதிய விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். வாலாஜாபாத் அடுத்த நாயக்கன்குப்பம் பகுதியைச் சேர்ந்த செந்தமிழ் செல்வன் என்பவரின் 3 மாத குழந்தை உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனது. இக்குழந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக அவர்களது உறவினர்கள் சென்னை போரூரில் இருந்து காரில் நாயக்கன்குப்பம் வந்தனர். வாலாஜாபாத் அருகே உள்ள தென்னூரி உரகடம் கூட்டுச்சாலையில் வந்தபோது கார் மீது கனரக லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கார் ஓட்டுநர் சக்திவேல், சித்ரா, ஜெகதாம்பாள் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 6 பேர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியாவை தாக்கிய சுனாமியால் 222 பேர் உயிரிழந்தனர். 800க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் கடும் சேதமடைந்தன. மேலும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா மற்றும் ஜாவா தீவுகளுக்கு இடையே சுனந்த்ரா நீரிணையில் அமைந்துள்ளது கிரக்கட்டோவா எரிமலை தீவு. இந்திய நேரப்படி நேற்று இரவு 8 மணிக்கு இந்த தீவில் உள்ள அனக் கிரக்கட்டோவா என்ற எரிமலை வெடித்தது. கிரக்கட்டோவாவின் குழந்தை என்று இந்த எரிமலை வர்ணிக்கப்படுகிறது. குழந்தை என்றாலும் சீற்றத்தில் சற்றும் பஞ்சமில்லை என்பதால் இந்த எரிமலை வெடிப்பு கடலுக்கடியில் நிலச்சரிவை உண்டாக்கி சுனாமியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து சுனாமி அலைகள் கரையில் சுமார் 20 மீட்டர் தூரத்திற்கு சென்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். முழு நிலவால் கூட அலைகள் பெரும் உயரத்திற்கு எழுந்திருக்கலாம் என வானிலை மைய அதிகாரிகள் கருதுகின்றனர். இந்த ஆழிப்பேரலை தெற்கு சுமத்ரா மற்றும் ஜாவா தீவுகளுக்கு இடையே சுனந்த்ரா நீரிணையை ஒட்டிய கடற்பகுதியில் உயிர் சேதத்தையும் பெரும் பொருட்சேதத்தையும் ஏற்படுத்திவிட்டு சென்றது. நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் இடிந்து விழுந்து தரையோடு தரையாகியுள்ளன. கார்கள் வெள்ளத்தில் சிக்கி உள்ளன. எங்கு நோக்கினும் சிதலமடைந்த கட்டிட பகுதிகள், கற்குவியல்கள், குப்பை கூலங்கள் என பாதிக்கப்பட்ட இடங்கள் அனைத்தும் அழிவு சின்னங்களாக காட்சியளிக்கின்றன. மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை கண்டறிய சிறப்பு உபகரணங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதியில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சுனாமியால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 222 உயர்ந்துள்ளது. மேலும் 843 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 28 பேரை காணவில்லை என்றும் பேரிடர் மீட்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்னும் முழுமையாக சென்றடையவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் மறைந்த எழுத்தாளர் பிரபஞ்சனின் உடலுக்கு 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பிரபல எழுத்தாளர் பிரபஞ்சன் புதுச்சேரி மணக்குள விநாயகர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி கடந்த வெள்ளிக்கிழமை உயிரிழந்தார். அவரது உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பாரதி வீதியில் உள்ள அவரது சகோதரரின் இல்லத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பொதுமக்களின் அஞ்சலியாக வைக்கப்பட்டிருந்தது.
அப்போது பிரபஞ்சனின் உடலுக்கு முதலமைச்சர் நாராயணசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், எழுத்தாளர் கி ராஜநாராயணன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் நாராயணசாமியின் தலைமையில் பிரபஞ்சனின் உடலுக்கு தேசிய கொடி போர்த்தி அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி, பிரபஞ்சனின் மறைவு எழுத்துலகிற்கும் புதுச்சேரிக்கும் பேரிழப்பு என்றார். புதுச்சேரி அரசு புதுச்சேரி மாநிலத்தில் பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த பொழுது புதுச்சேரி எப்படி இருந்தது, புதுச்சேரியில் உள்ள இந்த தெருக்கள் எல்லாம் எப்படி அவர்களுக்கு பெயர் சூட்டப்பட்டன என்பதை ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதி நம்முடைய புதுச்சேரியுடைய சரித்திரத்தையே நமக்கு வழங்கிய ஒரு தலைவர். அவர் இப்பொழுது நம்மிடம் இல்லை. அவருடைய இழப்பு நம்முடைய எழுத்தாளர் சமூகத்திற்கே மிக பேரிழப்பு, புதுச்சேரி மாநிலத்திற்கும் இழப்பு. பிரபஞ்சனுக்கு புதுச்சேரி அரசு சிலை வைக்கும் என்று நம்பிக்கை இருப்பதாக எழுத்தாளர் கி ராஜநாராயணன் கூறினார். இளம் தலைமுறை எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் மாபெரும் கலைஞன் எழுத்தாளர் பிரபஞ்சன் என காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜோதிமணி புகழஞ்சலி செலுத்தினார். ஒரு எளிய கவிதையையும் ஒரு எளிய கதையையும் ஒரு எளிய நாவலையும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளனின் புத்தகம் போல படித்து அதற்கு முன்னுரை எழுதி அந்த இளம் எழுத்தாளர்களை அழைத்து பாராட்டி அவர்களை மேலும் மேலும் ஊக்கமூட்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு கலைஞர். தமிழ் சமூகம் முழுவதும் வீற்றிருப்பவர் எழுத்தாளர் பிரபஞ்சன் என இறுதி அஞ்சலியில் பங்கேற்ற நடிகர் சண்முகராஜன் கூறினார். அவர் தமிழ் சமூகம் முழுக்க விரவி இருந்தாரு. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாட புத்தகத்துல கூட அவர் படைப்புகள் இருக்கு. இலக்கியம் தாண்டி வாழ்ந்த ஒரு மனிதரா இருந்தாரு. இதனையடுத்து மாலை 4 மணியளவில் வீட்டிலிருந்து சன்னியாசி தோப்பு மயானம் வரை எழுத்தாளர் பிரபஞ்சனின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. ஊர்வலத்தில் நக்கீரன் கோபால், எழுத்தாளர் இமயம், எஸ் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மயானத்தில் பிரபஞ்சனின் உடலுக்கு 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செலுத்தப்பட்டு உடல் தகனம் செய்யப்பட்டது.